இன்று அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறு அகில உலக திருச்சபையினாலே சுவிசேஷகர் தூய லூக்கா அவருடைய திருநாளாகவும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற அருமையான டோம்பிலி தூய பவுல் சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே, கல்யாண் தூய லூக்கா சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே, பிவண்டி தூய பேதுரு சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே மற்றும் காணொலியின் வாயிலாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஆண்டவருடைய ஜனங்களே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே, இந்த ஆராதனையிலே எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலே, உங்களை அழைப்பதிலே நான் பெருமை கொள்கிறேன். ஆண்டவர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரரே, அல்லேலூயா, அவரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், அல்லேலூயா. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட கடவுது. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவன் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாமே தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறியவர்களும் எளியவர்களும் ஆகிய நாங்கள் உன்னதமான ஆண்டவரை, உயரமான ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை அழைத்த அந்த பெருமையான தியாகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை அழைத்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய மக்களாக உமக்கு ஆராதனை செய்வது, அது உன்னதமானவருக்கு ஆராதனை செய்வது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு புண்ணியமானது என்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொள்ளை நோய் காலங்களிலும், அது பரவி வருகிற காலங்களிலும், அநேக உயிர்களை வாங்குகின்ற இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை ஆதரித்து எங்களை சகல நோய் நொடிகளுக்கும் விலைக்கு காத்த எங்களுடைய ஆத்மாவையும் எங்களுடைய உடலையும் நீர் விலைக்கு காத்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆத்மாவுக்காகவும் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காகவும் இந்த சரீர உடலுக்காகவும் அதனுடைய சுகத்திற்காகவும் நன்றியோடு நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனை ஆண்டவருடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 210 பாடுவோம். 210ஆம் பாமாலை. Desataron
சேர்க்கப்படுவார். சாத்தான் காட்டப்பட்ட பாவம் மாய கிறிஸ்து ஆளுவார். பசிதாக நோவு சாவு கண்ணீர் யாவும் நீங்கவே திருச்சபை காத்திருக்கும் இயேசு சுவாமி வாருமே. முதலாவது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 18 வரை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புத்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து ஆயிற்று. முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 146 முதல் 5 வசனங்கள். அதை தொடர்ந்து 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய 146ஆம் சங்கீதம் முதல் 5 வசனங்கள் 17ஆம் வசனம் தொடங்கி இறுதி வரை. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்னென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். 17ஆம் வசனம். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. ஆமென். இரண்டாவது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள்.
லூக்கா 10:1-9 வரை. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பண பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்று பரிசுத்த லூக்கா அப்போஸ்தலருடைய திருநாள். ஆகவே பாமாலை 161 பாடுவோம். 161ஆம் பாமாலை புனித லூக்கா திருநாளுக்குரிய பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமேன். உட்கார்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பிரியமான வைத்தியனாகிய லூக்கா. கர்த்தருக்குள் அருமையான திருச்சபை மக்களை, இந்த நாளிலே அகில உலக திருச்சபையினாலே இந்த புனித லூக்கா அப்போஸ்தலருடைய திருநாளாக நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். இந்த புனித லூக்கா அவர்களுக்கு திருமறை திருச்சபையும் அப்போஸ்தல பட்டத்தை கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த அப்போஸ்தல பட்டம் கிடையாது. 12 அப்போஸ்தலர்கள் தவிர கூடுதலாக திருமறையினாலே அப்போஸ்தலர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த மார்க்கு அவன் நற்செய்தி நூலை எழுதினபடினாலும், லூக்கா என்கிற வைத்தியர் அவரும் முதல் பிரபந்தமாக ஃபர்ஸ்ட் வால்யூமாக லூக்கா நற்செய்தி நூலையும், இரண்டாவது வால்யூமாக செகண்ட் வால்யூமாக இரண்டாம் பிரபந்தமாக அப்போஸ்தல நடபடிகளையும் அவர் எழுதினபடினால் அவருக்கு அப்போஸ்தல பட்டம் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் அப்போஸ்தலனாகிய பர்னபா இருவரும் அப்போஸ்தலர்களாக திருச்சபையிலே அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். இது தவிர ஆண்டவருடைய உடன் பிறந்த சகோதரர்களாகிய கர்த்தருடைய சகோதரர்களாகிய யாக்கோபு அவர் எழுதின பொதுவான நிருபம், அவரையும் அப்போஸ்தலர் என்று சொல்லி திருச்சபை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறது. அதே போல அவருடைய தம்பியாகிய யூதா அவர் எழுதின பொதுவான நிருபம் அவரையும் அப்போஸ்தலனாக திருமறை திருச்சபையும் நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது லூக்கா இந்த நாளிலே அவருடைய திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். அவரையும் திருச்சபை அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 பேர் புறஜாதிகளுடைய 2 புத்தகங்கள் புறஜாதிகளுடைய பெயரிலே வழங்கப்படுகின்றன. ஒன்று மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத், அவள் பெயரிலே ஒரு புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே இடம்பெறுகிறதை பார்க்கிறோம். அதற்கு இணையாக ஊத்ஸ் என்கிற தேசத்தை சேர்ந்த யோபு, அவனும் ஒரு புறஜாதியான். இந்த 2 பேருடைய புத்தகங்களும் பழைய ஏற்பாட்டிலே ஆகமங்களாக திருச்சபையினாலும் பழைய ஏற்பாட்டிலே வடிவமைத்த பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்களாலும் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவிலே லூக்கா மாத்திரம் புறஜாதியானாக அவனுடைய 2 பிரபந்தங்கள் லூக்கா நற்செய்தி நூலும் அவர் எழுதின 2வது பிரபந்தமாகிய அப்போஸ்தல நடபடிகளும் நமக்கு திருமறையிலே இடம்பெறுகின்றன. இவருடைய எழுத்துக்கள் மாத்திரம் இந்த 2 ஆகமங்களிலும் இவருடைய எழுத்துக்கள் மாத்திரம் திருமறை புதிய ஏற்பாட்டிலே 28 விழுக்காடு இடம்பெறுகின்றது. ஆகவே புதிய ஏற்பாட்டு என்று சொல்லும் பொழுது அதில் 28 விழுக்காடு இந்த லூக்காவினுடைய புத்தகங்களாக இடம்பெறுகின்றன. ஆகவே இவருக்கு திருச்சபையும் நம்முடைய திருமறையும் அப்போஸ்தல பட்டத்தை கொடுத்திருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புறஜாதியானாகிய லூக்காவை குறித்து இந்த நாளிலே திருச்சபை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா என்றால் அது ஒரு கிரேக்க சொல். லூகாஸ் என்றால் லைட் கிவிங், வெளிச்சம் வீசுகிற அல்லது ஒளி தருதல் என்பது பொருள். ஆகவே லூக்கா இந்த உலகத்திலே ஒளி தருகிற ஒரு மனிதனாக கிரேக்கத்தில் அவனுடைய பெயர் வழங்கப்படுகிறதை நீங்களும் நான் பார்க்கிறோம். இந்த லூக்காவை குறித்து நேரடியாக லூக்கா தன்னுடைய நற்செய்தி நூலிலேயும் அல்லது தன்னுடைய 2வது பிரபந்தமாகிய அப்போஸ்தல நடபடிகளையும் தன்னை குறிப்பிடுவதில்லை, தன்னை லூக்கா என்று குறிப்பிடுவதில்லை. அவனுடைய பெயர் அங்கே 2 புத்தகங்களிலும் எங்கும் இடம்பெறுவதில்லை. ஆனால் திருமறையிலே 3 இடங்களிலே மாத்திரம் புதிய ஏற்பாட்டிலே அவனுடைய பெயர் இடம்பெறுகிறதை பார்க்கிறோம். ஒன்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம்
11வது வசனத்திலே 9வது கிட்டத்தட்ட 10வது வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். இங்கே பவுல் லூக்கா மாத்திரம் தன்னோடு இருக்கிறதாக அவன் சொல்லுகின்றான். இவன் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது பவுல் சிறை கைதியாக ரோமாபுரியிலே இருக்கிறார். ரோமாபுரியிலே சிறை கைதியாக இருக்கிற அவனை 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறேன், துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்படவில்லை என்று சொல்லி இங்கே பவுல் அன்றைய 2 தீமோத்தேயு எழுதின நிருபத்திலே தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஆகவே அவன் ரோமாபுரியிலே சிறை கைதியாக இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறான் தீமோத்தேயுவுக்கு. இந்த தீமோத்தேயுக்கு எழுதின இந்த நிருபத்திலே லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய சிறையிருப்பிலே, என்னுடைய கட்டுகளிலே லூக்காவும் என்னோடு கூட இருக்கிறான் என்கிற ஒரு பெரிய கருத்தை இங்கே அந்த பவுலடிகளால் வைக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த லூக்கா பவுலடிகரோடு அவருடைய சிறை வாழ்விலே அவருக்கு அனுகூலமாக இருந்தார்கள். அவர் சிறை வாழ்வு என்று சொல்லும்போது ரோமாபுரியில் அவர் ஒரு தனி வீடு எடுத்து அவர் அங்கே குடியிருப்பதற்கு ராயனால் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 28ஆம் அதிகாரத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். 30வது வசனத்திலே பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷமாய் தங்கி அவனிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இது அவனுடைய ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டு காவல். அவனுக்கு ரோம உரிமை இருந்தபடினாலே, ரோம சட்டத்தின்படி அவன் குற்றமற்றவனாக இருந்தபடினாலும் யூதருடைய மத சட்டத்தின்படி அவன் குற்றவாளி. ஆனால் அவன் ஒரு ரோம உரிமை, குடியுரிமை பெற்றவன். அவன் புறஜாதி, அவன் ஒரு யூதனாயிருந்து யூதர்களை குலத்திலே பரிசேயனாக இருந்து இந்த ரோம குடியுரிமை சட்டத்திற்கு உரிமை உள்ளவராக அவன் பிறந்தபடினாலே, அவனுக்கு குடியுரிமை இருந்தபடி, ரோம குடியுரிமை இருந்தபடினாலே அவனை ரோம சட்டத்தின் பேரில் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருந்தபடினாலும் அந்த அவனுடைய வீட்டு காவலிலே அவர் வைக்க ரோம பேராயர் அவருக்கு அனுமதி கொடுத்தார். அவர் வீட்டு வாடகை ஒன்று எடுத்து அதில் தங்கியிருக்கும் பொழுது லூக்கா மாத்திரம் அவனோடு கூட இருந்தான் என்கிற குறிப்பை இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த காவலிலே அவன் இருக்கும் பொழுது தீமோத்தேயுவுக்கு அவன் எழுதுகிறான், மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, அவன் ஊழியத்திலே எனக்கு பயனுள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லி அந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் தன்னுடைய 2வது கடிதத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக இங்கே பவுல் காவலில், வீட்டு காவலில் இருக்கும் பொழுது லூக்கா அவனோடு வைத்தியனாகி, லூக்கா அவரோடு இருக்கார் காவலிலே, அவருக்கு துணையாக உடன் அந்த ஊழியராக, கம்பேனியனாக அவர் இருக்கிறதை அவனுக்கு பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அவன் காவலில், லூக்கா காவலில் இல்லை, ஆனால் கம்பேனியனாக அவனோடு கூட இருந்தான். இதை தொடர்ந்து நீங்கள் பிலிமோனுக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் பாருங்கள். அதிலே 23வது வசனத்திலே கிறிஸ்துவ நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடல் ஊழியர்களாகிய மை கோவர்க்கர்ஸ் மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்து சொல்லி எழுதுகிறார்கள் என்று சொல்ல ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். இங்கே பவுலோடு கூட காவலிலே எப்பாப்பிரா இருக்கிறார். இதோட கோவர்க்கர்ஸ், உடன் ஊழியாட்கள், உடன் வேலையாட்கள் மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா, இந்த 4 பேரும் பவுலோடு கூட அங்கே இருக்கிறதை அவர்களும் அந்த பிலேமோனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறதை நீங்களும் பார்க்கலாம். இந்த பிலேமோன் ஒரு புறஜாதியான். இந்த புறஜாதியானுக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறான்.
இந்த பிலேமோன் அவன் ஒரு அடிமை வர்க்கத்தை, அடிமைகளுடைய வியாபாரத்தை செய்தவன். அவனுடைய பாதுகாவலிலே அநேக அடிமைகள் இருந்தார்கள். இவனுடைய சொந்த தேசம் பட்டணம் கொலோசை பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கொலோசை பட்டணத்தில் பெரிய அடிமை வியாபாரத்தை இந்த பிலேமோன் செய்து கொண்டு வந்தான். அவனுடைய அடிமைகளில் ஒருவன் தான் ஒனேசிமு. அவன் தன்னுடைய எஜமானுடைய பணத்தை திருடி விட்டு தப்பி ஓடி ரோமா பட்டணத்திற்கு வந்திருக்கிறான். ரோமா பட்டணத்தில் அலைந்தால் யாரும் தன்னை இனம் கண்டுகொள்ள மாட்டார்கள், தன்னை அடிமை என்று கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அவன் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி ஒனேசிமு வந்து ரோமாபுரியிலே அவன் அலைந்த நேரத்தில் பவுல் என்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரனை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நிர்பந்தத்தின் வழியாக ஒனேசிமு அங்கே பவுலுடைய ஆளுகைக்குள்ளாக, அவனுடைய போதனைக்குள்ளாக ஈர்க்கப்பட்டு அவன் கிறிஸ்தவனாக மாறி இப்பொழுது அந்த புறஜாதியானாகிய ஒனேசிமுவை பவுல் தன்னுடைய குமாரன் என்று சொல்லி இந்த பிலேமோனுக்கு எழுதின கடிதத்திலே அவன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். என் குமாரனாகிய ஒனேசிமு என்று சொல்லி 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக நான் உம்மிடத்திலே மன்றாடுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த பிலேமோனுடைய கண்காணிப்பில் இருந்த அடிமையாக இருந்த இந்த ஒனேசிமு இப்பொழுது பவுலுடைய தத்து மகனாக கிறிஸ்துவுக்குள் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுக்காக பரிந்து பேசி பிலேமோனுக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது தான் இன்னும் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறதையும், தன்னுடைய எப்பாப்பிரா தன்னோடு கூட காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறதையும், அவனுடைய கோவர்க்கஸாக உடன்வேலை ஆட்களாக மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் இருக்கிறதாகவும் குறிப்பிடுகிறார். இங்கே இன்னொரு பியூட்டியை பார்க்கிறோம். இங்கே மார்க்கு லூக்கா இந்த 2 பேரும் நற்செய்தி எழுதின ஆக்கியோன்கள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2வது நற்செய்தி நூல் மார்க் எழுதின நற்செய்தி நூல், 3வது நற்செய்தி நூல் லூக்கா எழுதின நற்செய்தி நூல். பெருவாரியாக வேதாரிஞர்கள் சொல்லுவது என்னவென்றால், மார்க்கு அந்தியோகியா திருச்சபைக்கு பேதுரு அப்போஸ்தலர் காலம் முடிந்து அவன் தான் முதல் பிஷப்பாக பேதுரு அவர்களால் நியமனம் செய்யப்பட்டான் என்று சொல்லி வேத அறிஞர்களும் கிறிஸ்தவ திருச்சபை வரலாறும் நமக்கு கூறுகிறது. அப்படியானால் அவன் மார்க்கு தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதினான் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை கடைசி வாரத்திலே, ஏனென்றால் அவனுடைய வீட்டிலே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி ராவிருந்து மேலறையிலே மேல் வீட்டிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அன்று தொடங்கி அவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான திருச்சபையினுடைய சம்பவங்கள் எல்லாம் இந்த மார்க் என்கிற வாலிபனுடைய இல்லத்திலே வைத்து நடைபெறுகிறது. பெந்தெகோஸ்தே திருநாள் அனைத்தும் மார்க்கினுடைய வீட்டிலே வைத்து நடைபெறுகிறது. ஆகவே மார்க்கு ஆண்டவருடைய சீடனாக அவன் மாறினதற்கு காரணம் அப்போஸ்தலனாகிய பர்னபா. இவன் பர்னபாவுக்கு கசின். ஆகவே பர்னபா அவனை ஊழியத்திலே தன்னோடு கூட இணைத்து வந்தான். பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்ய கொஞ்ச காலம் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிற்பாடு பவுலை விட்டு அவன் பிரிந்து போனான். அவன் நிமித்தமாக பவுலும் பர்னபாவும் மார்க்கும் நிமித்தமாக பிரிந்து போனார்கள். பிரிந்து போன சூழ்நிலையிலே தான் பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு தனி ஊழியம் செய்கிறான், பர்னபாவை மார்க்கை கூட்டிக் கொண்டு தனி ஊழியம் செய்கிறார். அதற்கப்புறமாக பவுல் மார்க்குவை தன்னோடு கூட இருக்கும்படியாக கடைசி உடன் ஊழியனாக அவன் ஏற்றுக்கொண்டான். அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினது, மார்க்குவை முற்றிலுமாக மாற்றினது அந்த பெரிய ஸ்லாக்கியம் பேதுரு அப்போஸ்தலரிடத்திலே இருக்கிறது. பேதுருவனிடத்திலே அவன் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொண்டு மார்க்கு நற்செய்தி நூலை அவன் நமக்கு வடிவமைத்தான் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் எல்லாரும் உறுதியாக சொல்லுகிறார்கள். ஆக இவனுடைய மார்க்கு நற்செய்தி நூலை தழுவிதான் லூக்கா தன்னுடைய நற்செய்தி நூலை அமைக்கின்றார். ஆகவே தன்னுடைய மார்க்கு நற்செய்தி ஆசிரியராகிய மார்க்குவை இங்கே லூக்கா பவுலுடைய காவலிலே சந்திக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இப்படியெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற ராஜ்யம் பரவுகிறதை இதன் மூலமாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், இதையெல்லாம் பிலேமோனுடைய நிருபத்தில் இந்த குறிப்புகளை பார்க்கிறோம். இருக்கிறதில் முக்கியமான குறிப்பு இந்த லூக்காவை குறித்து நாம் பார்ப்பது கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கொலோசையும் 4ஆம் அதிகாரம் இங்கே 9வது வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு
என்பவனை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் கொலோசை பட்டணத்திற்கு சொல்லுகிறான். ஏன்னா கொலோசை பட்டணத்தை சேர்ந்தவன் தான் பிலேமோன். இந்த பிலேமோனுடைய அடிமையாக இருந்தவன் தான் ஒனேசிமு. இப்போ அந்த அடிமையாக இருந்த ஒனேசிமுவை தன்னை மகனாக ஏற்றுக்கொண்டு பிரியமுள்ள சகோதரனாக இப்பொழுது பவுல் கொலோசை பட்டணத்திற்கு அனுப்புகிறான். அடிமை ஸ்தானத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக விடுதலை பெற்று இப்பொழுது சகோதரனாக அவன் நிம்மதியோடு கண்ணியத்தோடு அந்த கொலோசை திருச்சபைக்கு செல்கிறான். 10வது வசனத்தில் என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு கசினாயிருக்கிற மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். 4வது ஆள் 11வது வசனத்திலே யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் என்னுடனே ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அரிஸ்தர்க்கும் மார்க்கவும் யுஸ்துவும் இந்த 3 பேரும் விருத்த சேதனம் உள்ளவர்கள். அதனுடைய அர்த்தம் யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார். அதோடு கூட எப்பாப்பிரா 12வது வசனத்திலே அவனும் என்னோடு கூட ஊழியம் செய்கிறான். இவர்கள் எல்லாரும் எப்பாப்பிராவிலிருந்து புறஜாதியுடைய லிஸ்ட் ஆரம்பமாகிறதை பார்க்கிறோம். எப்பாப்பிரா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். இவன் யூத கிறிஸ்தவன் அல்ல. 14வது வசனத்திலே பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். புறஜாதிகளுடைய லிஸ்டில் லூக்கா பேர் வருது. ஆகினால லூக்கா ஒரு யூத கிறிஸ்தவன் அல்ல, புறஜாதியானாயிருந்து கிறிஸ்தவனானவன். வேதாரீனர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இவன் அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி. சிரியாவில் இருக்கிற அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்தவன் இவன். லூக்கா திருமணமாகாதவர். ஏனென்றால் பவுலோடு காவலில் அவனோடு கூட இருந்தான் என்று சொன்னால் அவன் திருமணமாகவில்லை. அவன் தன்னுடைய 84 வயதிலே தான் அவன் இறந்து போனான் என்று சொல்லி பல குறிப்புகள் ஆங்காங்கு பல இடங்களிலே இடம்பெறுகிறதை பார்க்கலாம். ஆனால் ஒன்று திட்டவட்டம், இவன் புறஜாதியான் மட்டுமல்ல, இவன் ஒரு வைத்தியன். he was a physician. அவனை பவுல் எப்படி கொலோசை பட்டணத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான்? பிரியமுள்ள வைத்தியனாகிய beloved physician லூக் என்று சொல்லி அவனை அறிமுகப்படுத்துகிறான். ஆக இந்த புறஜாதியானாக இருந்து ஆண்டவரை பற்றிய பயத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக கிறிஸ்தவனாக தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியனாக, ஜென்டைல் கிறிஸ்டியனாக இவன் இருந்து யூத கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் புறஜாதி கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் ஆண்டவருடைய அருள்பணி செய்வதற்கான பவுலாலே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தான். ஆக இந்த லூக்கா ஒரு வைத்தியன் என்பதை, புறஜாதியான் கிறிஸ்தவன் வைத்தியன் என்பதை மறக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு தொழில் இருந்தது. பவுலுக்கு கூடார தொழில் இருந்தது. அவன் போகிற இடங்களில் எல்லாம் பவுலும் பர்னபாவும் கூடார தொழில் செய்கிறபடினாலே ஒரு தொழில் சுதந்திரமாக செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இலவசமாக அறிவித்தார்கள். இங்கே அந்த லிஸ்டிலே இந்த லூக்காவும் சேருகிறான். இவன் வைத்தியனாக இருந்து வைத்திய பணியை அவன் நிறைவேற்றி கொண்டே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு இவாஞ்சலிஸ்டாக, நற்செய்தியாளராக, சுவிசேஷகராக அவன் மாறுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவனுடைய நற்செய்தி நூலும் அவன் எழுதின அப்போஸ்தல நடபடிகளும், இந்த 2 புத்தகங்களை நீங்கள் கிரேக்க மொழியிலே படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அத்தனை பழைய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகங்களிலும் இருக்கிறதிலே கருகலான தூய்மையான கிரேக்கத்திலே இந்த 2 புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. மிக கிளியர், கிறிஸ்டல் கிளியர் கிரீக் வேர்ஷன். இவனுடைய கிரீக் வேர்ஷனை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் உண்மையிலே இவன் கல்வியிலே, கிரேக்க கல்வியிலே மேதையான ஒரு மனுஷன். ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரீக் அவன் யூஸ் பண்ணியிருக்கிறது, அந்த ஸ்டைலை அவன் யூஸ் பண்ணியிருக்கிறதை பார்க்கலாம். அந்த தன்னுடைய ஹை ஸ்டாண்டர்ட் கிரீக் அந்த நாலேஜை கொண்டு அவன் ஆண்டவருக்காக ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லராக, கதை எழுதுகிறவனாக, ஆண்டவருடைய வரலாற்றை அழகாக தொகுத்து எழுதுகிற ஒரு மனிதனாக தனக்கு ஆண்டவர் கொடுத்த கல்வி அறிவை, கிரேக்க அறிவை, தன்னுடைய ஹை ஸ்டாண்டர்ட் கிரீக் ஸ்டைலை
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தி நூலை அமைப்பதிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதுவதிலும் அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் இந்த 2 புத்தகங்களை எழுதுவதற்காக பல இடங்களிலே போய் விசாரித்து பலரிடத்திலே பல காரியங்களை கேட்டு கண்டறிந்து அவன் இந்த புத்தகத்தை எழுதினான் என்று சொல்லி தன்னுடைய முதல் புத்தகமாக்கிய லூக்கா நற்செய்தி நூலிலே எழுதுகிறான். பாருங்கள், மகா கனம் பொருந்திய தியோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே மற்றவர்களிடத்தில் கேட்டு கற்றறிந்து ஒப்புவித்தவைகளை அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் தேவைப்பட்டபடினாலே ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டவட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. நான் சும்மா ஒரு புக் எழுதலையா, நான் சும்மா ஒரு நற்செய்தி நூல் எழுதல. பலரிடத்துல அப்போஸ்தலரிடத்துல கேட்டு அவர்களை எனக்கு ஒப்புவித்தது, திருச்சபைக்கு ஒப்புவித்தது, நானாக விசாரித்து அறிந்து பலரிடத்துல கேட்டு கண்டறிந்தது, எல்லா விஷயங்களையும் காரியங்களையும் நான் சேர்த்து அவைகளை ஆர்டர்லியாக ஒழுங்காக வரிசையாக எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிட்டு. ஐ எம் a historian. ஒரு ஹிஸ்டரி எப்படி எழுதணும், ஒழுங்கா ஆர்டர்லியா குரோனாலஜிக்கலா எழுத வேண்டும் என்று சொல்லி நான் இந்த புத்தகத்தை உமக்கு வடிவமைத்து எழுதுகிறேன் அப்படி சொல்லி நற்செய்தி நூலுக்கு ஒரு பெரிய அறிமுகம் கொடுக்கிறான். பெரிய அருமையான ஒரு அறிமுகம். அதுல முதல் 2 பையன்களுடைய பிறப்பை எழுதுகிறார். யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. இதுவரைக்கும் யாரும் சொல்லாத சத்தியத்தை இந்த லூக்கா நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பினுடைய மகிமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த லூக்கா நற்செய்தி. ஆகவே இவன் எல்லாவற்றையும் ஒழுங்காக கிரமமாக திருச்சபைக்கு கொடுக்கும் பொழுது அவன் ஒரு எருசலேமிலே ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு 1ஆம் அதிகாரத்தில் லூக்காவிலே பார்க்கிறோம். சகரியா என்கிறவன் ஆசாரிய முறைமையின்படி எருசலேம் தேவாலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் கிருபாசனத்துக்கு முன்பாக தூபம் காட்டுகிற வேளையிலே காபிரியேல் என்கிற தூதன் அவனுக்கு தோன்றி எருசலேம் தேவாலயத்திலே நடைபெற்ற அந்த காட்சி தொடங்கி அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே ரோமாபுரியில் இருக்கிற ராயனுடைய அரண்மனை வரைக்கும் அல்லது ராயனுடைய கோர்ட் நீதிமன்றம் வரைக்கும் சென்று அங்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அதை கொண்டு அங்கு நிறுத்தி விடுகிறதை இவனுடைய அந்த புத்தகத்திலே 2 புத்தகங்களை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆக இவன் ஒரு அழகான கோர்வை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வரலாறு தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ரோமாபுரி என்கிற ரோம பேரரசுடைய தலைநகர் வரைக்கும் அவருடைய புகழ், இயேசுவின் புகழ் கொடிகட்டி பறக்கிறது இந்த பவுலடிகளார் மூலமாக என்று சொல்லி அவர் தன்னுடைய புத்தகத்தை முடிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். ஆகவே ஒரு புறத்திலே இந்த லூக்காவை குறித்து நாம் சொல்லும் பொழுது the most significant shaper of early Christianity, ஆரம்ப கிறிஸ்தவத்தை, கிறிஸ்து என்கிற மார்க்கத்தை நன்றாக அழகாக ஷேப் பண்ணினவன், ஷேப் அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி சிறப்பித்த அந்த மாபெரும் மேதை என்று சொன்னால் இந்த லூக்கா. இந்த லூக்கா வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையான அவருடைய பிறப்பு என்றும், அவருடைய பிறப்பு மட்டுமல்ல அவருடைய உயிர்த்தெழுதலோடு நின்று விடாமல் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் மேல் பொழிந்தருளப்பட்ட அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரமாகிய பெந்தைக்கோஸ்தை திருநாள் அது தொடங்கி திருச்சபை வளர்ந்து பெருகுகிற ஒரு திருச்சபையாக மாறி எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமாகிய ரோம பேரரசனுடைய தலைநகராகிய ரோமாபுரி வரைக்கும் சென்றடைந்தது பவுலடிகளார் மூலமாக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆரம்பித்தது எருசலேம் தேவாலயத்திலே. அது முடிகிறது, தன்னுடைய புத்தகத்தில் முடிகிறது, ரோம ராயருடைய அரண்மனையிலே முடிகிறது என்று சொல்லி, ரோமாபுரியிலே முடிகிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய புத்தகத்தை எழுதி கிறிஸ்தவ சமயம்
யூத சமயத்திற்கு மட்டும் உரித்தானதல்ல, யூதர்களுக்கு மாத்திரம் உரித்தானதல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற மக்களுக்கு உரித்தானது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். ரோமாபுரியினுடைய பேரரசிலே யார் யார் எங்கெங்கெல்லாம் சிதறி இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி உண்டு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அவனுடைய செய்தியினுடைய மைய கருத்து இரண்டு. ஒன்று, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகேயுவினுடைய சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் இழந்து போனதை தேட, இழந்து போன யூதர்களை தேடவும், காணாமற் போன யூதர்களை தேடி கண்டுபிடிக்கவும், தொலைந்து போன புறஜாதி மக்களை ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்கிற சத்தியம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்திலே வந்தார். இந்த நற்செய்தி யாருக்கெல்லாம் உரித்தானது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே தேவதூதன் அந்த மேய்ப்பர்களுக்கு, பெத்லகேம் மேய்ப்பர்களுக்கு அளித்த காட்சியிலே பார்க்கிறோமே, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆக இது யூதர்களுக்கு மாத்திரமான நற்செய்தி அல்ல, யூதர்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான நற்செய்தி அல்ல, எல்லா ஜனத்திற்கும். நானும் ஒரு புறஜாதியான், எனக்கும் அந்த ரட்சிப்பு கிடைத்தது, எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சந்தோஷம் கிடைத்தது, அவர் இழந்து போன என்னை தேடி கண்டுபிடித்தார், ரட்சித்தார். ஆகவே நீங்களும் இந்த தன்னுடைய நற்செய்தி நூலை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிற வாசகர்கள் எல்லாரும் அவர்கள் இழந்து போனவர்களாக இருந்தால் அவர்களை தேடி கண்டுபிடித்து ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு உண்டு. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆண் என்றும் பெண் என்று வித்தியாசம் இல்லை. காணாமற் போன ஆடு மேய்ப்பன், காணாமற் போன வெள்ளிக்காசு அதை கண்டுபிடித்த பெண்மணி, ஆணும் பெண்மணி எல்லாரும் இயேசுவுக்கு முன்பாக சரி சமம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் உரியது. அந்த லாசரு என்கிற பிச்சைக்காரன், ஐஸ்வர்யவான் ஒருவனுடைய வீட்டினுடைய வாசலிலே அவன் படுத்து கிடக்கிறான். அவனுடைய சரித்திரத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து பணக்காரருக்கும் ஏழைகளுக்கும் மீட்பர். அது மட்டுமல்ல, நீங்கள் 21ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அநேகர் இயேசுவுக்கு வந்து அந்த ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்தில் வந்து காணிக்கை போட்டார்கள். இயேசு காணிக்கை பெட்டி அண்டையில் அமர்ந்திருந்தார். ஒரு ஏழை விதவை 2 காசுகளை காணிக்கையாக போடுகிறதை பார்த்து எல்லாரை காட்டிலும் இவள்தான் அதிகமாய் கொடுத்தார், எல்லாரும் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவிலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன்னுடைய ஜீவனத்திற்கு உள்ளதையே போட்டாள் என்று சொல்லி ஏழையை பணக்காரனுக்கு சரி சமமாக அவர் ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் போஜனம் பண்ணினார். பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டிலேயும் அவர் பந்தி இருந்தார். ஆகவே பரிசுத்தவான்களோடும் பங்கியிருந்தார். பரிசுத்தவான்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற பரிசேயரோடு அவர் பந்தி இருந்தார். பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்ட ஆயக்காரரோடும் அவர் பந்தி இருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் உரியவர். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு பெரிய பியூட்டி என்னவென்றால், அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆபிரகாம் தொடங்கி இயேசுவினுடைய தகப்பனாகிய யோசேப்பு வரைக்கும் வருகிறது. ஆனால் லூக்கா தன்னுடைய நற்செய்தி நூலிலே 3ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது 31ஆம் வசனம் தொடங்கியுள்ள பகுதி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு இயேசுவிலிருந்து ரிவர்ஸாக, அங்கே மத்தேயு நற்செய்தி நூலிலே ஆபிரகாமிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இங்கே லூக்கா நற்செய்தி நூலிலே ரிவர்ஸ் ஆர்டர், யோசேப்பிலிருந்து ஆதாம் வரைக்கும் செல்லுகிறது. ஆதாம் தேவனால் உண்டானவன், தேவனுடைய குமாரன் என்று சொல்லி போய் அங்கே நிறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த ஆபிரகாம் சந்ததியாருக்கு மட்டுமல்ல, ஆதாமினுடைய சந்ததியாருக்குரியவர். ஆதாமுக்குள் எல்லாரும் பிறந்தது போல இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாருக்கும் மீட்பு உண்டு. ஆகவே இந்த யூனிவர்சலிசம் of Jesus salvation, இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பு உலகளாவிய ரட்சிப்பு, யூதர்களுக்கு மாத்திரமல்ல ஆதாமுக்குள் எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த
ஆதாமை குறித்து அவர் சொல்லும் பொழுது, ஆதாம் தேவனால் உண்டானது மட்டுமல்ல, தேவனுடைய பிரதிநிதி. ஆதாம் தேவனுடைய பிரதிநிதி. ஆகவே ஆதாமுக்குள் பிறந்த எல்லா உலக மக்களும் இயேசு கிறிஸ்துவில் ரட்சிப்பை பெறுவார்கள். அதுவே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினுடைய தொலைநோக்கு, யூனிவர்சலிசம். எல்லா கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனனும் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண்ணும் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று. The universalism of the resurrection, salvation of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வழங்கும் ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியதாகவே தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு புறஜாதியாராகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். லூக்கா எப்படி பெற்றுக்கொண்டாரோ, புறஜாதியானாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்று புறஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உண்டு என்று சொன்னதுனாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை, இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்தது லூக்கா என்கிற பிரியமான வைத்தியர். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய நற்செய்திக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எழுதி வைத்த திருச்சபை வரலாகிய அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய நற்செய்தியினுடைய மையமாகிய கிறிஸ்து எல்லாருக்கும் உரியவர், எல்லாருக்கும் அவர் இரட்சகர், எல்லாருக்கும் ரட்சிப்பை வழங்குகிறவர். அவருடைய பிறப்பும் அவருடைய இறப்பும் அவருடைய உயிர்த்தெழுதலும் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் செய்த பெரிய தியாகம். அவருடைய திருச்சபை எல்லாருக்கும் உரியது, யூதர்களுக்கும் உரியது, புறஜாதிகளுக்கும் உரியது. ஆகவே எல்லாருக்கும் உரிய இந்த ரட்சிப்பை எந்த பாகுபாடுமற்ற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி நூலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் நமக்கு அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட பாக்கியத்தை லூக்கா மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லூக்காவினுடைய பின்னடியார்களாக நீங்களும் நானும், அவருடைய புத்தகங்களை படிக்கிற நீங்களும் நானும் அவரை போல ஆண்டவருடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உரியது என்று சொல்லி அதை நம்மகத்தை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாருக்கும் பறைசாற்றுகிற, எல்லாருக்கும் இலவசமாக விரிந்து கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழும் பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். கீர்த்தனை 275, 275 கீர்த்தனை. Oh,
பாடுவேன். தாயின் தயவுடையார் தமியனின் சேயன் கண்மூடுகையில். தாயின் தயவுடையார் தமியனின் சேயன் கண்மூடுகையில். பாயோளி பசும் பொன்னை பக்தர் சிந்தாமணி. பாயோளி பசும் பொன்னை பக்தர் சிந்தாமணி. தூயா திருபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன். பரம சபை போக்கர் புலம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். இந்த நாளிலே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்டை நினைவு கூறுவது 18ஆம் தேதி திருமதி சசிகலா ஜான்சன், 19ஆம் தேதி மாஸ்டர் மேத்யூ ரிச்சர்ட், திரு ஜே டேனியல் ரத்னராஜ், 20ஆம் தேதி செல்வி ஸ்டெல்லா பொன்சேகர், திரு வசந்தகுமார் சாமியல், திருமதி ரோஸ்லின் ஜான் நிக்சன், செல்வி ஜெசிகா மவுண்ட் பேட்டன், 21ஆம் தேதி திரு டிவிஎஸ் டேவிட், மாஸ்டர் ஜோனத்தன் ஏஞ்சல், திருமதி ஞானபாய் சாலமோன், 22ஆம் தேதி 22ஆம் தேதி திரு செல்வி ஜென்சி டேவிட். தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற கல்யாண் திருச்சபையின் மக்கள் 18ஆம் தேதி இம்மானுவேல் ஜோசப் செல்வராஜ், 21ஆம் தேதி செல்வி சுமதி நிர்மல், 23ஆம் தேதி திரு வின்ஸ்டன் சர்ச்சில் டேவிட். திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் 18ஆம் தேதி திரு ஆக்னல் ராபின், திருமதி பிரிட்டா ஆக்னல் தம்பதியர்கள். கல்யாண் சபையைச் சேர்ந்த 20ஆம் தேதி திரு பி சுவாமிதாஸ், திருமதி செல்லத்தாய் தம்பதியர்கள். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை நினைவு கூர்ந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்தோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அமைந்திருக்கிறீர். நன்மையான ஈவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்தீர். வருஷத்தை அவர்களுக்கு நன்மையினாலே முடிசூட்டி இருந்தீர். அவருடைய பாதைகள் எல்லாம் ஆண்டவர் கடந்த ஆண்டுகளிலே நெய்யாய் பொழிந்தருளினீர் சுவாமி. இப்பேற்பட்ட பெரிய வாக்கியத்தை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்தீர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று உம்முடைய வசனத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டது போல உம்முடைய சமூகத்தில் பேர் வாசிக்க கேட்ட இந்த அருமையான மக்களும் கடந்த கொள்ளை நோய் காலங்களிலே ஆண்டவர் அவர்கள் பட்டினியாயிராதபடிக்கு நீர் அவர்களை போஷித்து பராமரித்து ஒரு நன்மையும் அவருடைய வாழ்க்கையில குறைவுபடாமல் சம்பூர்ணமாய் சகல நன்மைகளையும் பொழிந்தருளினது போல அந்த புதிய ஆண்டிலையும் அவ்விதமாக நீர் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் ஏக்கத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அவர்களை நீர் ஆதரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுற யாவரும், உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாயிருந்து அவருடைய வேண்டுதல்களை கேட்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை அவர்களுக்கு அருள் செய்து இந்த புண்ணிய ஆண்டே மகிமையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமென்.
இந்த கொள்ளை நோய் பரவி நம்முடைய நாட்டிலே 7 மாதங்களுக்கு மேலாகிவிட்டன. இன்னும் நாடு சீரமைய, இந்த கொள்ளை நோய் தீர, அதற்குரிய வேக்சின் சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்பட, அதன் வழியாக மக்கள் இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், ஆண்டவருடைய ஆலயங்கள் திறக்கப்படவும், ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் அவரை ஆராதிக்கும்படியான சுயாதீன விடுதலை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக காலம் சீக்கிரமாய் வரும்படி ஆண்டவரை நோக்கி நம்முடைய சபையினுடைய ஒரு உறுப்பினர் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். அன்புள்ள இயேசு சுவாமி, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த வேலையிலையும் நாங்கள் ஒரு சபையாக ஆவியில் இணைந்து ப்ரேயர் பண்ண போகிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கும் நீங்கள் பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு பதில் தருவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு விசை எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் உங்களுடைய இரத்தத்தினால நாங்கள் மூடிக்கொள்கிறோம் தகவனே. இப்பொழுதும் ஸ்பெஷலாக இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, 2 நாளாகவும் 7:14 சொன்னபடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பம் நீர் சுவாமி. இப்பொழுதும் ஒரு விசை ஒரு சபையாய் இணைந்து நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற அநேக பாவ செயலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு தெரியும் விக்கிரக ஆராதனை என்று உம்முடைய கண்களுக்கு அது அருவருப்பாய் இருக்கிற ஒரு விஷயம். ஆனா எங்க தேசத்துல அது ரொம்ப நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆனா ஒரு விசை நாங்க திறப்புல நின்று எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray against every idol worship, oh Lord Father God. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்தை மன்னிங்க ராஜா. ஏசப்பா, அறியாமையில இருளில் இருந்து கொண்டிருக்கிற செய்யற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, சவுலை பவுலாக மாற்றின தேவம் நீர் சுவாமி. இந்த வேளையிலும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, அப்படி ஒரு அக்கினியின் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கட்டும். நீரே மெய்யான தெய்வம் என்று எங்களுடைய தேசம் அதை அக்னாலேஜ் பண்ணட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படி ஒரு தேசம் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீங்க அவங்களுடைய எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிச்சிருக்கீங்கன்னு நாங்க பார்த்திருக்கோம் ஆண்டவரே. பழைய பாட்டுல மன்னிச்சு நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க, நாங்க அதையும் பார்த்திருக்கோம். இப்பொழுதும் Lord, we cry out, oh Lord, that you deliver us from all these sins, oh Lord ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்தின் மேல கருணையா இருங்க ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக வேளை ஜெபத்துல ஸ்பெண்ட் பண்ணணும். லார்ட் ஹெல்ப் us to spend more time with you ஆண்டவரே. நிறைய டைம் நாங்க பைபிள் வாசித்து உங்களுக்குள்ள வளரணும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுடைய விசுவாசத்துல நாங்க வளரணும், எங்களுடைய அக்னியில நாங்க வளரணும். ஏசப்பா, கனியில ஆவிக்குரிய கனிகளில நாங்க வளரணும் ஆண்டவரே. ஏசப்பா, ஐசாயா 60:1 படி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்களே. ஏசப்பா, இதோ பூமியில இருளும் ஜனத்திற்குள் காரிருளும் இருக்குது, ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொன்னீங்களே. இந்த வசனத்தை நாங்க எங்களுக்கு ப்ராமிஸ் ஆகி எடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க சபைக்குள்ள இருந்து உம்முடைய மகிமை வெளியே போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகம் வெளியே போகட்டும், உம்முடைய விடுதலை வெளியே போகட்டும் ஆண்டவரே. நாங்க ஒன்றாய் ஜெபிக்கும் பொழுதும் எங்களுடைய பர்சனல் பிரேயர்ல ஜெபிக்கும் பொழுதும் நாங்க இருக்கிற பில்டிங்ல எங்க லொக்காலிட்டியில நீங்க ஒரு டெலிவரன்ஸை கொண்டு வாங்க ராஜா. நீங்க ஒரு ஹீலிங்கை கொண்டு வாங்க தகப்பனே. ஏசப்பா, எங்க மூலமா உங்களுடைய ஹீலிங் வெளியே போகட்டும். யூ ஆர் ஜெஹோவா ராஃபா, ஓ லார்ட் ஃபாதர் காட். யூ ஆர் த ஹீலர், ஓ லார்ட் மாஸ்டர் லார்ட். ஏசப்பா, எங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ஒரு டிவைன் ஹீலிங்கை கொடுங்க ஏசப்பா. அன்எக்ஸ்பெக்டடா லெட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் கம் டவுன் ஏசப்பா. லெட் தேர் பி நோ மோர் ஸ்ப்ரெட் ஏசப்பா. இனி இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆகாதபடி நீங்க ஒரு வழியை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம் that you have heard our prayers, oh Lord. இந்த சிறு ஜெபத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இரண்டாவது, நம்முடைய நாட்டிலே உலகத்திலும் தற்போது நடைபெற்று வருகிற பலவிதமான சம்பவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து அவைகளின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு நன்மைகளை வழங்கும்படியாக திருச்சபையின் இன்னொரு உறுப்பினர் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். ஜெபம். சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம்ப்பா. நல்ல வேலைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள்
காலையிலும் கூட தகப்பனே நாங்கள் சபையாக இந்த காணொளி மூலமாக கூட உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து உண்மை ஆராதிக்க நீர் தந்த நல்ல தருணத்துக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். உங்களுடைய பிரசன்னம் எங்களுடைய குடும்பங்களை ஆட்கொண்டு நடத்தின தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட தகப்பனே நாங்கள் கேட்டு எல்லா காரியங்களுக்கும் நீர் பதிலளித்து கொண்டே இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை இந்த தேசத்திலே ஆண்டவரை பல தரப்பட்ட மக்கள் வசிக்கிறதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களையும் கூட நீர் நேசிக்கிறீர். அவர்களுக்காக நீர் உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் அநேக மக்கள் உண்மை அறியாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. இயேசுவை அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் உண்மை அறியாமல் இருக்கிற மக்களையும் கூட உங்களுடைய பாதத்தில் தெரிகிறோம் சுவாமி. ஆண்டவரை பல தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரை உண்மை இயேசுவை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதற்காக எங்கள் மிஷினரிகள் செய்கிற ஒவ்வொரு தியாகங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய திறமைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷினரிகளையும் கூட நம்முடைய கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. அவர்கள் விதைக்கப்படுகிற விதையானது அந்த இடங்களிலே 10, 60, 100 கிரியை செய்ய ஆண்டவரை நீர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு விதையும் ஆண்டவரை பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்தியாவில் உள்ள மக்கள் ஆண்டவரை இன்னும் அறியாமல் ஆண்டவரே இருக்கிறார்களே ஆண்டவரே, அந்த மக்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா மக்களுமே அறிந்து கொள்ள நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரதம மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய ஜனாதிபதிக்காக ஆண்டவரே நீ எல்லா எம்பிஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் கண்டுகொண்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் ஆசீர்வதி எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. பொருளாதார தேவையிலே எவ்வளவோ பின்தங்கி இருக்கிறது நீர் அறிவீர் சுவாமி. இந்த நாட்களிலும் கூட இந்த விசேஷத்தக்க கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும். தேவைகளை சந்திப்பவர் நீர் ஒருவரே கர்த்தாரே. ஆண்டவரே நீரே எல்லாருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய நாட்டில் உள்ள விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் கூட தகப்பனே உண்டு பிரசன்ன அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தி எங்களுடைய மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் வைத்திருக்கிற கர்த்தாவே. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே இந்த மக்களோடு எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரை நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காகவும் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதியும் அங்குள்ள மக்களும் உண்மை சுந்தர ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய பம்பாய் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பம்பாய் பட்டணத்தையும் கூட நீர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் சுகமோடு பத்திரமோடு இருக்கிறதுக்கு நீர் தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த பட்டணத்தின் மேல அதிகமாக அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக சமாதானத்தோடு உண்மை அறிகிற அறிவோடு வளர்ந்து பெருக நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே நீர் மீதியான நேரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட எங்கள் சபையை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். பராபரனே, உம்மாலே அன்றி நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க திராணியற்றவர்களாய் இருக்கிறபடினால் தேவரீர் எங்கள் பேரிலே கிருபையாய் இறங்கி எல்லா காரியங்களிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை தினம் நடத்தி ஆண்டு கொள்ளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். நற்செய்தியாளரும் மருத்துவருமான லூக்கா அப்போஸ்தலருடைய திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, உமது அடியாரும் மருத்துவருமான லூக்கா என்பவரை உமது திருமைந்தனின் அன்பையும் குணமாக்கும் ஆற்றலையும் நற்செய்தியின் மூலமாய் விவரித்து எழுது அவரை அப்போஸ்தலனாக நீர் எழுப்பி அவரை தூண்டினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உடலும் எங்கள் உள்ளங்களும் நலமாகும்படி உமது திருச்சபையில் உமது அன்பையும் வல்லமையும் வெளிப்படுத்தும் உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நிறைவு பாடலாக பாமாலை 249 249 பாமாலை. ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, லூக்கா நற்செய்தியாளர் மூலமாக, அப்போஸ்தலரான அவர் மூலமாக நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட நல்ல செய்திகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பவுலடிகளாரோடு அவருடைய வீட்டு காவலில் அவரோடு கூட இருந்து, எல்லாரும் அவரை விட்டு பிரிந்த போனில் தனியாக அவரோடு கூட இருந்து பவுலடிகளாரிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த தேவ நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவாகிய சுவிசேஷத்தை பலர் மூலமாக கேள்விப்பட்டு ஒழுங்காகவும் கிரமமாகவும் எங்களுக்கு நற்செய்தியாக வடித்து கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எருசலேம் தேவாலயத்திலிருந்து துவக்கி அதை முடிக்கும் பொழுது ரோமாபுரி ஆகிய அதனுடைய ரோம பேரரசுடைய தலைநகர் வரைக்கும் அதை எடுத்து சென்று ராயனுடைய அரண்மனை வரைக்கும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்ற பவுலடிகளாரை பற்றி எங்களுக்கு விளக்கி காட்டி இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியானது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் விளங்க செய்யப்பட்டு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் அதற்காக இரத்த சாட்சிகளாக மரித்த அந்த நற்செய்தியை எங்களுக்கு ஒழுங்காகவும் கிரமமாகவும் வடிவமைத்து கொடுக்க ஆண்டவர் அவருக்கு நீர் கொடுத்த ஞானத்தை அவர் பயன்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்களுக்கு தேவரீர் கொடுத்த குறுகிய ஞானத்தை உம்முடைய நாம மகிமைக்காகவும் உம்முடைய சுவிசேஷ பரமுதலுக்காகவும் உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படவும் வைத்தியனாகிய பிரியமுள்ள லூக்கா பயன்படுத்தினது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஏற்படுத்தப்பட்ட அழைக்கப்பட்ட நிலைமையிலே உம்முடைய நற்செய்திக்கு சான்று பகர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த தகுதியின்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியானவரின் அனுக்கிரகத்தை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். முடிவு கவிகள் 2. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உபதாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நம்முடைய இல்லங்களிலும் தொடர்ந்து நம்முடைய தொழில்களிலும் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு இந்த வாரத்திலே அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.